ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், நீங்க கீழ் திருப்பதியில ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணல. டைரக்ட்டா போயிட்டு நம்ம கீழ ஸ்டே பண்ணலாம். லோக்கல்ல டெம்பிள்ஸ் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கீழ ரூம் எடுக்கணும், ஆஃப்லைன்ல புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துலயும் டிடிடியோட ரூம்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அத பத்தின கூடுதலான தகவல்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது கூடவே இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரெகுலராகவே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் தரிசனம் பிளான் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜூலை மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓபன் பண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வர்ச்சுவல் சேவால மட்டும் டிக்கெட்ஸ் வந்து ஒரு சில நாட்களுக்கு அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி புக் பண்ணுங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஜூலை மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும், வேற என்ன ஆப்ஷன் இருக்கு புக் பண்றதுக்கு அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ இன்னும் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணலை, மே மாதம் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுவோம். ஜூனுக்கு வேணும்னா நீங்கள் அதில் புக் பண்ணிவிட்டு பஸ்லேயே ட்ராவல் பண்ணி தர்ஷனும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் சென்னையிலேருந்து புக் பண்ணிவிட்டு தர்ஷன் டிக்கெட் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆந்திராலேருந்து ஒரு சில பிளேஸ்லயே இருந்து போகுது, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜூலை மாசத்துக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம். இப்போதைக்கு நமக்கு மே மாசத்துக்கு தான் ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த மாசம். அடுத்த மாசம் நமக்கு ஜூன் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் ஜூலைக்கு ஓபன் ஆகும். அது வந்து 300 தர்ஷன் டிக்கெட் கிடைக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு. ஸோ இந்த சான்ஸ் தான் வந்து இருக்கு. இல்ல அப்படின்னா டைரக்டா எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பாக்குறது தான். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னையோட ஸ்லாட் முடிஞ்சதுங்க. நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல 6 மணியோட டிக்கெட்ல ஒரு 1384 டிக்கெட்ஸ் இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு. யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு ரீச் ஆகுவீங்க அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்திலேயோ ஸ்ரீனிவாசத்திலேயோ பூதேவி காம்ப்ளெக்ஸோ போனீங்கன்னா நாளைக்கு காலையில சாமி பார்க்கறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு நீங்க திருமலைக்கு போகலாம். நைட்டு போக முடியலன்னா காலையில கூட போயிட்டு நீங்க கியூல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டிக்கெட்ல தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். டிக்கெட்ஸ் வந்து இன்னுமே அவைலபிள் இருக்கு, நீங்க தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோல நான் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கீழ் திருப்பதியில நம்ம ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல தான் ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து டெய்லியுமே வந்து அவைலபிலிட்டி பொறுத்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. காலையில ஒரு 5 மணிலேருந்து கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து ஆஃப்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ரூம்ஸ் கொடுப்பாங்க. ஏசி ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு. நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து என்ன வந்து டேரிஃப் பொறுத்து எனக்கு எந்த அளவுக்கு ரூம் இருந்தா போதும், இந்த ரேட்டுக்குள்ள போதும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு விஷ்ணு நிவாசமும் இருந்துச்சு, கோவிந்தராஜ சுவாமி சத்திரமும் இருந்துச்சு. இப்போ கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ஃபுல்லாவே பில்டிங் எல்லாம் உடைச்சிட்டு புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அங்க வந்து நமக்கு புக் பண்ண முடியாது. அப்போ நம்ம விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த விஷ்ணு நிவாசத்துல ரூம்ஸ் வந்து இல்லை அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, டிடிடியோட இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கூட நீங்க ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஏசி ரூம் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே வந்து கிடைக்குது. அதாவது 280 ரூபாயிலேருந்து கிடைக்குது. அதுவும் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல மட்டும் வந்து ஒரு 4 டேஸ் வரைக்குமே, அதாவது 4 நாள் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த டேரிஃப்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின்ல போறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நியர்ல போயிட்டீங்கன்னா அங்க வந்து விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டே கவுண்டர் ஓப்பன்ல இருக்காது. ரூம்ஸ் அவைலபிள் பொறுத்து தான். ஒன்ஸ் வந்து ரூம் முடிஞ்சிருச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, திரும்ப அவைலபிள் பொறுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால காலையில ஒரு 5 6 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா ரூம்ஸ் இருந்ததுன்னா தாராளமா புக் பண்ணிக்கிட்டு நீங்க ஆஃப்லைன்லேயே ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா, டிடிடியோட ரூமான எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இந்த எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த கூகுள் மேப்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல விஷ்ணு நிவாசம் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடில் இந்த இடத்துல விஷ்ணு நிவாசம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிடிடி எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ்னு கொடுத்துருக்காங்களே, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது டிடிடியோட கெஸ்ட் ஹவுஸ் தான். இங்கேயும் வந்து ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு பாருங்க, இங்க விஷ்ணு நிவாசத்துல இருந்து இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்க்கு இதுதான் ரூட். உங்களுக்கு நியர்பை தான். இதோட லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா டைரக்டா கிளிக் பண்ணி கூட நீங்க டிரெக்ஷன் வந்து பாத்துக்கலாம். ஸோ எப்படி வந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு, விஷ்ணு நிவாசத்துல இருந்து ஒரு 6 நிமிஷம், ஒரு 450 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் வந்து இருக்கு.
இதுக்கு நியர்பைல தான் நமக்கு விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விமென்ஸ்க்கான போலீஸ் ஸ்டேஷன் பெண்கள் காவல் நிலையம் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கான லேண்ட்மார்க். இங்கருந்தே ஜஸ்ட் நீங்க நடந்து வந்தே இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ இங்கேருந்து நடந்து விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட வந்து சப்போஸ் அங்க உங்களுக்கு ரூம் இல்ல அப்படின்னும்போது நீங்க அங்கருந்து நடந்து வந்தாலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவைலபிலிட்டி பொறுத்து குடுப்பாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உங்களுக்கு என்ன மாரி டாரிஃப்ல ரூம் இருக்கு, அதே மாரி ரூம் எடுக்கிறதுக்கான என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு அத பார்க்கலாம். இப்ப நீங்க இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கிறது அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து குடுக்க மாட்டோம். அவங்க வந்து கார்டு இல்லன்னா வந்து நம்ம யுபிஐ இந்த மாரி ஆப்ஷன்ல தான் கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு இது மட்டும் தான் பேமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. கேஷா வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால ஆஃப்லைன்ல இங்க நீங்க ரூம் புக் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கார்டோ, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாரி ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது டாரிஃப் அண்ட் டெபாசிட் ஆஸ் டீடைல்ஸ் பிலோன்னு குடுத்துருக்காங்க. ஸோ டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அப் டூ 24 ஹவர்ஸ் எவ்வளோ வந்து குடுத்துருக்காங்க டைமிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க 24 to 48 அதாவது 4 டேஸ் வரைக்குமே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து நீங்க நான் ஏசி ரூம் எடுத்தீங்கன்னா ரூ. 280 தான். அதுக்கு வந்து உங்களுக்கு டெபாசிட் வந்து ₹500 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்தோம்னா, ஒரு தடவ தான் டெபாசிட் அமௌண்ட் நம்ம குடுக்கணும். அதாவது ஒரு நாளுக்கு மட்டும் தான். 2வது நாள்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா ரூ. 280 தான். இதுவே 3வது நாள் அப்படின்னா, அன்னைக்கான ரெண்ட் 560 அப்புறம் 4வது நாளுக்கு ரெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ 2 நாள் ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு சேம் ரூ. 280 தான். அதே மாதிரி நீங்க ஏசி ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூ. 900 அதுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்து ரூ. 900 நம்ம வந்து பே பண்ணணும். அப்போ மொத்தமா நம்ம ரூ. 1800 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் தேவையில்ல. நீங்க ஜெராக்ஸ் காப்பியே வந்து குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டெபாசிட் இந்த டீடைல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட் வில் பி ரிட்டர்ன் டூ யுவர் அக்கவுண்ட் வித்தின் 1 வீக் ஆர் 10 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டுல பே பண்றோம் அப்படின்றனால, இந்த டெபாசிட் ரூ. 500 ரூ. 900 இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில குடுக்க மாட்டாங்க. நம்ம டிடிடியோட ரூம் எல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான். ஸோ உங்களோட அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா அது வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ நம்ம வெக்கேஷன் பண்ணும்போது கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ் பொறுத்தவரைக்கும் சில டைம் 2 டேஸ் இல்லன்னா சேம் டேல கூட வந்து ரீஃபண்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்க கீ வந்து சரண்டர் பண்ணக்கூடிய அந்த டைமிங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ரூம் எடுக்கிறீங்க, வெக்கேஷன் டைம் சொல்லுவாங்க இல்லையா? காலையில 9 மணிக்கு எடுத்தோம்னா, அடுத்த நாள் காலையில 9 மணி வரைக்கும் 24 ஹவர்ஸ் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்மளோட கீஸ வந்து நம்ம குடுக்கணும். அந்த மாரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அப் டூ 4 டேஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். நான் ஏசி ரூமே உங்களுக்கு ரூ. 280 கிடைக்குது. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனியா குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டேனா ரூ. 280 ரூமுக்கு 280 தான். செகண்ட் டேனா 280 தான். பிளஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ₹500 டெபாசிட் அமௌண்ட் வாங்கிருவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த நாள் நம்ம ஸ்டே பண்ணும்போது ரூம்க்கான ரெண்ட் மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க அங்கேயே சொல்லிக்கலாம். 3 டேக்கு எவ்வளோ, 4த் டே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஏசி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு மட்டும் சேம் டே ரெண்ட் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே டபுள் ஆகுது. அப்புறம் பார்க்கிங் வந்து விஷ்ணு நிவாசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வெஹிக்கிள் கார்ல இந்த மாரி போறீங்க அப்படின்னா, பார்க் பண்றதுக்கு விஷ்ணு நிவாசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்தவரைக்கும், இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா போயிட்டே நம்ம வந்து என்குயரி பண்ணி, ரூம்ஸ் அவைலபிள் இருந்தா புக் பண்ணிக்கலாம். அவைலபிள் பொறுத்து ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. அங்க கிடைக்கல, ரூம் இல்ல அப்படின்னும்போது, நம்ம வேற என்ன டிடிடி ரூம்ல ஸ்டே பண்ணலாம். ஒரு 2 நாளா ஸ்டே பண்ணணும். அந்த மாரி ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். யார் வந்தாலுமே ரூம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டாரிஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கீழ் திருப்பதி அப்படின்னு பொறுத்தவரைக்கும் நமக்கு பிரைவேட் ரூம்ஸுமே நெறைய கிடைக்கும். ஆனா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாரி கம்மியா ரேட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். நம்ம டெபாசிட் அமௌண்ட் குடுக்குறோம். அதெல்லாம் ரீஃபண்ட் வரணும். ப்ராப்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, டிடிடியோட ரூம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது இல்லாம உங்களுக்கு டார்மிட்டரிலாம் சில டைம் வந்து நம்ம போயிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆயி குளிச்சுட்டு மட்டும் போகணும். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இப்ப நான் காட்டுன அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போற வழியிலே கூட வந்து உங்களுக்கு பிரைவேட் வந்து டார்மிட்டரி ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தேவைப்பட்டா நீங்க அந்த மாரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தரிசன அப்டேட் பார்க்கலாங்க. இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,492 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. டைரக்ட் சர்வதர்ஷன்ல போகக்கூடிய பக்தர்கள் 20 கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், தரிசனத்துக்கான டைம் வந்து 8 மணி நேரம். 8ல இருந்து ஒரு 10 மணி நேரம் ஆகலாம். ஸோ இந்த வாரம் வீக்கெண்ட் வந்து மேபி சாட்டர்டே, சண்டே அப்படின்றனால கிரவுட் இருக்கலாம். ஆனா பெரிய அளவுல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. மீடியமா இருக்கும். ஸோ என்னவா இருந்தாலும் நம்ம அப்டேட் ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அங்க இருக்கக்கூடிய கிரவுடோட அப்டேட்ட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணீங்கன்னா, மேபி அடுத்த தர்ஷன் போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
எஸ்எஸ்டி டோக்கன்ல ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ல சாமி பார்க்க 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் ஸ்லாட்ல சாமி பார்க்கறதுக்கு 4லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஆகலாம். ரூ. 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் ஸ்ரீவாரி மெட்ரிலையும் ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் இஷ்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவுமே வேணும் அப்படின்னா நீங்க வந்து காலையில 6 மணிக்கு போயிட்டு அங்க நின்னீங்கன்னா வாங்கிக்கலாம். சனி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல இங்க மத்த கவுண்டர்ஸ்ல டோக்கன் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த இடத்துல க்ரௌட் அதிகமாவே இருக்கும். அதனால நீங்க நைட் ஒரு 12, 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆகுறீங்கன்னா, விஷ்ணு நிவாசத்துல போயிட்டு வெயிட் பண்ணுங்க. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேம் டேயோட ஸ்லாட் கன்ஃபார்மா கிடைக்கும். நாளைக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் இருக்கு. ஜூலை மாசத்துக்கு. நீங்க ஜூலை மாசத்துல சேவா செய்ய போகணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த மாசத்துல எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இனி அடுத்த மாசம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூ. 300 தர்ஷன் டிக்கெட், லக்கி டிப், ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நான் சொன்ன ரூம் வந்து ஆஃப்லைன்ல புக் பண்றது. சப்போஸ் நீங்க ஆன்லைன்லயே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும், நீங்க போற வரைக்கும் ரிப்பீட்டடா செக் பண்ணுங்க. கீழ் திருப்பதியில நமக்கு ரூம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அதுல வந்து நம்ம ஸ்ரீனிவாசமோ, இல்ல மாதவம் கெஸ்ட் ஹவுஸோ, விஷ்ணு நிவாசம் இந்த மாதிரி கேன்சல் ஆகுற ரூம் பொறுத்த வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ஆஃப்லைன்ல நான் சொன்ன ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க எதுவும் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.